குறிப்பிட்ட சில புத்தகங்கள் அவர் கூட அதை பேசுபொருளானதெல்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம பேசலாம். ஜெயகாந்தனுடைய ஒரு 12 சிறுகதைகள் தொகுப்பு. என்ன செய்யட்டு சொல்லுங்க, பகல் நேர பேசஞ்சர் வண்டியில். அப்பா கிட்ட கேட்டு யார் இந்த நடிகர் அப்படின்னு. அவர் தான்டா எழுத்தாளர் ஜெயகாந்தன். அது பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்ப படிச்சா ஏன்னா எங்க அப்பாவோட வர எழுத்தாளர் அந்த காலத்துல கண்ட ஆசை, காமு ஷெரீப்பு. ஜெயகாந்தன் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னது? இதெல்லாம் வடமொழி சொல்ல பார்த்து எழுதுறீங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், ஜெயகாந்தன் கிட்ட, எந்த படிக்காத கல்கட்டு படி அப்படின்ட்டு போயிட்டாரு. கவிஞர்கள்லாம் பாடலுக்கு, சினிமாவுக்கு பாடல் எழுதி கவிஞர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஜெயகாந்தன் மேடைக்கு வர்றாரு, என்ன சொல்றாரு சொல்லுங்க. இது யார் கவிஞர் அப்படின்ட்டு இப்படி கை காட்டுறாரு. கவிஞர் யாருமே கிடையாது. ஹார்மோனி பெட்டி நம்பி வந்து கல்லாவில் இருக்கிற இளையராஜாவின் அடிபொடிகள். காமராஜர் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டையில் அந்த வெர்ஷன் சொன்னது ஜெயகாந்தன் தான். காமராஜர் ஜெயகாந்தன் எப்படி சொல்றாரு, அது எந்த சூழ்நிலை? அதுக்கு அப்ப வந்து நச்சுக்கிருமிகள் பரவுகிறது, உஷார் உஷார் சொன்னாரு. திமுக தோற்றம் போது சந்திக்காத எம்ஜிஆரை போய் ராமாவரம் தோட்டத்துல போய் சந்திக்காத இருபெரும் தலைவர்கள். ஒண்ணு காமராஜ், ரெண்டா ஜெயகாந்த். அவர் பிரச்சனை நான் வந்து எனக்கு ரொம்ப மனசோர்வு இருந்தா சினிமாவுக்கு போன சித்தாதான் நான் அவரை தான் வச்சு செய்திருப்பார் அந்த புத்தகத்துல. ஐயா வணக்கம். உங்ககிட்ட நிறைய ஒரு உரையாடணும், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதோட 2-3 முறை சந்திச்சிருப்போம், பேசியிருப்போம். அந்த ஜெயகாந்தனுடைய அந்த அந்த துணி உங்ககிட்ட அதே போலவே, அந்த மீசை, அந்த கிருதா அதே போலவே, பேச்சில் கூட நீங்க கூட பேசும்போது மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு குறிப்பிட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவரை மாதிரியே ஒரு வார்த்தையை சொல்லி சாதாரண பத்திரிகையாளர்னு சொன்னா போதும், அது என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சிங்க. அது அவருடைய, நான் ஜெயகாந்தன் சார்கிட்ட பேசியிருக்கிறேன், 2-3 முறை சந்திச்சுக்கிறப்ப இடக்கு முடக்கா இருக்கும் சில விஷயங்கள் பேசுறது. எடுத்து அதெல்லாம் பார்க்கறதுல இதுதான் வார்த்தை, இதுதான் இப்படிதான் போட்டு உடைச்சிருவார். அது அப்படியே உங்ககிட்ட பார்க்க முடியுது. அந்த துணி, அந்த சாயல் எல்லாமே இருக்குது. அவருடைய அந்த 30 ஆண்டுகள் நீண்ட நெடிய பயணம், குறிப்பிட்ட சில புத்தகங்கள் அவர் கூட அதை பேசுபொருளானதெல்லாம் இருக்குங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். எப்படி அவர்கிட்ட அந்த பழக்கம் வந்தது உங்களுக்கு? எனக்கு நான் முதல்ல எங்க அம்மா வந்து தேர்ந்த தமிழ் வாசிக்கு, உரைநடை வாசிப்புல எங்க அம்மா வந்து தேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து எனக்கு பிரேம்சந்த், பஷீர், அந்த காலத்து எழுத்தாளர் அண்டாமரி வீரேந்திரநாத், இது மாதிரி பல எழுத்தாளர் வந்து எங்கள் அம்மா நூலகத்தில் சின்ன வயசுலேருந்தே போவாங்க. நூலகத்துக்கு அவங்க முந்தானி பிடிச்சிட்டு நான் நூலகத்துக்கு கூட படிப்பேன். எங்கள் அம்மா படித்து முடிச்சதான் அந்த புஸ்தகங்களை நான் படிப்பேன். அது மாதிரி படிக்கிற பழக்கம் வந்து எனக்கு ஒரு 13 வயசுலேயே எனக்கு அது ஆர்வம் வந்துச்சு. அது மாதிரி தான் ஒருத்தர் எங்கள் உறவினர் வீட்டுக்கு தட்சாவத்தின்னு சொல்லிட்டு ஒரு சிம்சன் தொழிலாளி, எங்கள் மாமா அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவர் அந்த காலத்தில் வந்து ஒரு பைண்டிங் புக்குகள்லாம் அந்த சினிமா வந்த கல்கி, ஆழ்ந்தவுடன், கல்கண்டு, இந்த பத்திரிகைலாம் வர இதெல்லாம் வந்து கட் பண்ணி அப்படியே அந்த பத்திரிகை வந்து கட்டுரைகள் தனியாக, சிறுகதைகள் தனியாக, நாவல் தனியாக அப்படியே பைண்ட் பண்ணி வச்சுருப்பார். அது மாதிரி தான் வந்து ஜெயகாந்தன் வந்து நான் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு 12 சிறுகதைகள் தொகுப்பு. என்ன செய்யட்டு சொல்லுங்க, பகல் நேர பேசஞ்சர் வண்டியில், ஒரு குற்றங்கள் அல்ல, இது ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, இது மாதிரி இப்போ ஒரு 13 கதைகள் சேர்ந்த தொகுப்பு ஒன்று இருந்து அது படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் படித்த பிறகு இப்போ நான் அப்போல்லாம் ஜெகச்சிற்பியன், கல்கி, இவங்க எல்லாம் சத்ரு நாவல், கல்கண்டோடைய தொன்மான நாவல் எல்லாம் படிப்பேன். அவருக்கு படித்த பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு தமிழில் வந்து ஏதோ புதுசாக ஒரு உரைநடை வாசிப்பு வந்து எனக்கு அவருடைய எழுத்து தான் எனக்கு கற்று கொடுத்தது. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து இங்கே சென்னை ஊரை விட்டு, நாங்கள் சொந்த ஊர் வேலூர், அவர் சென்னைக்கு தான் கோடம்பாக்கத்தில் குடிபெயர்ந்தார். அப்போ காவேரி சிறுவர் பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்மொழி பள்ளியை வந்து கோடம்பாக்கத்தில் நடத்திருந்தார். அப்போ ஆண்டு விழாவுக்கு ஜெயகாந்தனை கூப்பிட்டுருந்தாரு. நான் ஜெயகாந்தன் படிச்சிருக்க தவிர அவர் பார்த்ததெல்லாம் கிடையாது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜெயகாந்தன் வராரு. நல்ல முடி, கழுத்து வரைக்கும் முடியும், பொம்மை போட்டு சட்டை, ஒரு பேண்ட் இன் பண்ணி, பார்த்தா யாரோ ஒரு நடிகை மாதிரி இருந்தது எனக்கு. அப்பா கிட்ட கேட்டு யார் இந்த நடிகர் அப்படின்னா, அவர் தான்டா எழுத்தாளர் ஜெயகாந்தன்.
எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்ப படிச்சா ஏன்னா எங்க அப்பாவோட வர எழுத்தாளர் அந்த காலத்துல கண்ணதாசன், காமு ஷெரீப்பு, ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், பொன்னடியான், அந்த கே.சி.எஸ். அருணாச்சலம், இது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்ல எழுத்தாளர், கவிஞர்கள் எல்லாரும் வருவாங்க. அப்பா கூட அப்பா 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 பார்க்கறதுக்கு. அப்ப அப்பா பார்த்து ஆமா பொன்னடியான், காமு எல்லாம் ஷெரீப்பு, காமு ஷெரீப்பு, நடிகர் செந்தாமரை, இது மாதிரி எல்லாம் ஸ்ரீகாந்த், இது மாதிரி பல பேர், பல ஜஸ்டிஸ் மகாராசன், இது மாதிரி எல்லாரும் வருவாங்க. அப்பா தேடி வருவாங்க. அப்பா பேசிட்டு இருப்பாரு. எங்க அப்பாவை சுத்தி ஒரு பெரிய நூலகம் தான், புஸ்தகம் இருக்கு. நடுவில் எங்க அப்பா உட்காந்துருப்பாரு. எதிர்க்க சேர்ல உட்காந்து எல்லாம் அவங்களாம் பேசுவாங்க. அப்போ எழுத்தாளர்னா வேட்டி சட்டை கட்டின்னு ஜோல்னா பட்டி போட்டுன்னு அப்படிதான் எழுத்தாளர்லாம் வந்து எங்க அப்பாவோட சந்திச்ச படைப்பாளிகள் நான் அப்படியே பார்த்தேன். ஒரு நடிகர், ஒரு ஆக்டர் மாதிரி இருந்தது. அந்த காலத்துல வந்து இந்த ஜெய்சங்கர் முன்னால வந்து தியாகராஜ பாகவதர், அந்த தோற்றம், அந்த அழகுலாம் எனக்கு பிடிச்சி போய் நடிகனா இல்லப்பா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரு தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சு. எங்க அப்போ வந்து அவர் எலெக்ஷன்ல நின்னாரு. அவரு தீநகர் தொகுதியில, அது வந்து 78 எலெக்ஷன், தீநகர் தொகுதியில எலெக்ஷன் நின்னாரு. அப்போ வந்து அவர் வந்து கருணாநிதியும் எம்ஜிஆர் ஏற்று நிக்க போறேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணார். டிக்ளேர் பண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அப்போ வந்து கருணாநிதி வந்து நான் நிக்கிற தொகுதி, அவருக்கு நிக்கிற தொகுதியை வந்து நான் தீநகர் தொகுதியில் நிக்க போறேன் அப்படின்ட்டு கருணாநிதி டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனா எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. அப்போ வந்து அப்ப அந்த எங்க அப்பா வந்து எலெக்ஷனுக்காக கூட்டுன்னு போறதுக்காக எங்க வீட்டுக்கு வர்றாரு. மாசே பரதன், சி.ஏ. பாலன், கம்யூனிஸ்ட் தோழர், தேவபாரதி, எழுத்தாளர் தேவபாரதி, இவங்களாம் எங்கள் அப்பா ஜெயகாந்தன், இவங்களாம் வந்து எங்கள் அப்பா கேன்வாஸ் பண்ணுறதுக்காக, அந்த கூட்டத்துக்கு கேன்வாஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ பார்த்துட்டு அப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் சும்மா எல்லாம் துடித்தனமாக அப்போ வந்து அவர் ஜெயசங்கரான்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறாரு. ஜெயசங்கரா மனவெளி மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல், மாதந்தோறும் ஒரு நாவல் ஒன்று அவர் எழுதிட்டு இருக்காரு. நான் சும்மா வாய்க்கோப்பு எடுத்து போய், என்னங்க ஜெயசங்கரா இதெல்லாம் வடமொழி சொல்ல இதை பார்த்து எழுதுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். நான் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், ஜெயகாந்தன் கிட்ட, எந்த படிக்காத கல்கண்டு படி அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. அவர் பதில் எந்த படிக்காத கல்கண்டு படினா, அத்தோட நான் கல்கண்டு, அம்புலி மாமா இதெல்லாம் படிக்கிறத விட்டேன். அவரோட அதுக்கப்புறம் அவருடைய கூட வந்த தேவபாரதி மூலமா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல வா ஆபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டை ஆபீஸுக்கு, ஆழ்வார்பேட்டில் அவர் மடம்னு சொல்லுவாங்க, சபைன்னு சொல்லுவாங்க, அது எழுத்த பதிப்பகம் எல்லாமே அது ஏங்க அதுக்கு ஆழ்வார்பேட்டில் அந்த 4 ரோட்ல ஒரு அரசமரத்தடியில் மேலே அங்கே போக வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் வந்து அப்பாவோட சின்ன மனஸ்தாபம் எனக்கெல்லாம். அப்போ என்ன எப்படின்னா சுவாபம் எப்படின்னா, ஒரு 6 மாதம் எங்கேயாவது வேலைக்கு போவேன் பத்திரிகை ஆஃபீஸில். 6 மாதம் வீட்டில் உட்காந்து புஸ்தகம் படிப்பேன். இதுதான் என்னுடைய பழக்கம். நான் வீட்டில் சம்பாரிச்சு அம்மா கிட்ட ஏதாவது கொடுப்பேன். அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பாவை கண்டாலும் எங்களுக்கு ஒரு வாத்தியாரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வாத்தியார்கிட்ட ஒரு மாணவன் பயந்துருக்கா மாதிரி எங்கள் அப்பாவோட அப்படியே இருந்தோம் நாங்கள். அதனால் ரொம்ப அவரோட தமிழ் நான் பிடிக்கல. எங்கள் அம்மா தான் எனக்கு தமிழ் ஆசான்னு சொல்லுவேன். நான் எங்கள் அம்மா தான் உரைநடை வாசிப்பில் எனக்கு அதை இப்போ படிக்க வச்சு எனக்கு ஆர்வம் போட்டினவங்க. அது மாதிரி நான் அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா நான் கடுப்பாக, என்னடா நீ வேலைக்கு போக மாட்டேன், ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேன், எங்கேயும் போனாலும் ஒழுங்காக நிற்க மாட்டேறேன், எங்கேயாவது இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பு வச்சு என்னை அடிச்சிடாரு. என்னை இது வரைக்கும் என்னை அடித்ததே கிடையாது அவர். எங்கள் அப்பா சின்ன வயசில் எங்கள் அண்ணன் தம்பிலாம் நிறைய வாங்கியிருக்கான், எனக்கு பெல்ட்டால் கண்ணாமனா ரெடி வாங்கியிருக்கான். என்னை வந்து அடித்ததே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நான் படிப்பேன், கொஞ்சம் எழுதுவேன், கொஞ்சம் அப்படிலாம் பண்ணி. அப்போ எங்கள் அப்பா வந்து காப்பி பண்ண சொல்லுவார், அகராதிலாம் அதெல்லாம் எழுதி கொடுப்பேன், கையெழுத்து நல்லா இருக்கும். அதனால் ரொம்ப வந்து அடிச்சிட்டாரு. நான் கோச்சு நான் மட்டும் மூட்டை கட்டின்னு ஜெயகாந்த் ஆஃபீஸுக்கு மடத்துக்கு போயிட்டேன். சரி, அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து 4 நாள் யாரும் தேடவில்லை, அம்மா இல்லை. அம்மாவுக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் மூலமாக தகவல், நான் இங்கே இருக்கன்றதை எங்கள் அண்ணன் மூலமாக தகவல் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 4 நாள் கழிச்சு எங்கள் அப்பா வராரு. அப்பா வந்து பார்க்குறாரு. அப்பா வந்து அவங்க மாலை நேரத்து மயக்கம், புகையும் போதையுமா இங்கே ஜெயகாந்தன் ஆஃபீஸ் வந்து அப்படி இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. சாயந்தரத்தில் ஒரு புகையும் போதையும், மாலை மயக்கம், புகையும் போதையுமா இருக்கு. எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்தாரு. எங்கள் அப்பா இப்படி பார்த்தாரு. அவர் ஜெயகாந்தன் கிட்டன்னா, எழில் இங்கே வந்திருக்காப்புல அப்படின்னாப்புல. சரி, இங்கே தானே இருக்கான்
இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். ம். அதுக்கப்புறம் தந்தைக்கு அவரெல்லாம் தண்ணி கிளாஸ்லாம் பிறகு தந்தைக்கு பின் மகள்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் வச்சாரு ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். உங்களுக்கு அப்ப அவருக்கு என்ன வயசு இருக்கு? உங்களுக்கு என்ன எங்க வயசு? அப்பாவுக்கு அப்பன்னா ஒரு 55 இருக்கும். ம். எனக்குன்னா ஒரு 22, 25 வயசு. அவர் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு வைக்கிறாரு. எனக்கு ஜெயகாந்தன். தந்தைக்கு பின் மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ம். கிளாஸ் வைக்கிறாரு. சொல்லிட்டு வைக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி. அதுக்கப்புறம் அவரோட நான் வந்து அப்படி பயணங்கள் அவர் இல்ல பார்ப்போம். கிளாஸ் வச்சாரு, நீங்க ஆமா அடிச்சீங்களா தண்ணி? சாப்பிட்டேன். ஆ. அவரும் வழக்கமா அப்போ எனக்கு பழக்கம் எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து புகையும் போது எனக்கும் ஸ்மோக் பண்ற பழக்கம் உண்டு, குடிக்கிற பழக்கம் உண்டு. ம். ஒரு 15 வயசுல இருந்து. ம். எங்க வீட்ல எங்க அப்பாவுக்கு கிடையாது. எங்க அப்பா தண்ணி ட்ரிங்க் பண்ணுவா தவிர புகைக்கிற பழக்கம் கிடையாது. ம். இது வந்து கூட இருக்க எங்க அப்பாவோட பணிகிற இந்த ஏர்வாடி ராகேஷ்டன், இந்த வாமு சேதுராமெல்லாம் வந்து போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி அங்க போய் ஜெயகாந்தனோட சேர்ந்து அடிக்கிறான் ம். அப்படின்னு சொல்லிட்டு சில கொத்தி கொத்தி வைத்து அதில் தான் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ம். வாமு சேராம இது மாதிரி ஆட்கள்லாம் வராங்க, அவர் ஜெயகாந்தன் பார்க்க வராங்கல்ல, ம். அப்போ வந்து வத்தி வச்சுட்டு இருக்காங்க. ம். ஜெயகாந்தன் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னது? பிடிச்சுன்னா அவர் வந்து ஒரு சின்னவன் பெரியவன் பார்க்க மாட்டார் அவர். ம். எல்லாரோடையும் ஒரு நட்பு ஒரு நண்பன் பழகுற மாதிரி. ம். எப்படி ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க, ம். வாடா போடா அப்படி அந்த அளவுக்கு நட்பு இல்லாட்டினா நல்ல இணக்கமாக யார்கிட்டையும் கோச்சிக்க மாட்டார். டப்புன்னு அவருக்கு அவரோட யார் பெரியவங்க சொல்லிட்டு என்னோட ஒரு எனக்கு அவருக்கு இப்போ இருந்தாருன்னா 93 வயசு, எனக்கு 68, என்னோட 20 வயசு 25 வயசு அவர் பெரியவர் தான். பெரியது. ஆ. ஆனாலும் வந்து வந்து மரியாதையாக இது பண்ணுவார், அணுகுவார். ம். வாங்கன்னு தான் சொல்லுவார். வாடா போடான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே கிடையாது. வாங்க வாங்க எழில்முத்து, ம். எப்படி இருக்கீங்க எழில்முத்து. ம். அவர் மூலமாக அவர் கூட இருந்த தேவபாரதி, ம். அவரோட பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணினேன். ம். அவர் தேவபாரதி சொல்லிட்டு எழுத்தாளர், அவருடைய பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணினேன். ம். அவர் ஜெயகாந்தோடய அவர் ரொம்ப வருஷமா ஜெயகாந்தோட ஆரம்ப காலத்துலேருந்து ஜெயகாந்தோடய இருந்தவர். அவர் ம். ம். கூட எழுதுகிற வேலைகள் எல்லா வேலையும் பார்ப்பா ஆஃபீஸில் அவர் தான் மெயின்டைன் பண்ணியிருந்தார். ம். அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணினேன். எங்கள் இப்போ ஜெயகாந்த் என் மனைவியும் வந்து ஜெயகாந்தன் மாமான்னு தான் கூப்பிடுவா. ம். அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் உறவு. ம். தமிழுடைய கல்யாணம் அவர் தலைமையில் தான் நடந்து. ம். அவர் கீழே இருக்க கோயிலில் ம். வந்து அவர் தான் அந்த புதுசாக தாலி எடுத்து கொடுத்தான். அவர் ஜெயகாந்தன்ட்ட கொடு அப்படின்ட்டானு. ம். ஜெயகாந்தன் தாலி எடுத்து கொடுக்க நான் என் மனைவிக்கு தாலி கட்டினேன். அங்கே தான் கல்யாணம் பண்ணேன். சாயந்தரம் ரிசப்ஷன் கூட ஜெயகாந்தோடைய நண்பர்கள் தான் சேர்ந்து ம். எனக்கு கல்யாணம் பண்ணிச்சாங்க. ஒருத்தர் வந்து சாப்பாடு செலவு பார்த்துனாங்க, ம். ஒருத்தர் சத்திர செலவு எடுத்துனாங்க. எத்ராஜ் நாயுடுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாரோட நண்பர், இந்த எவர்சலில் பாத்திர கடை வச்சுருக்கேன் ம். மவுண்ட் ரோடில், அவர் வந்து வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ம். இந்த மாதிரி கையில் அப்போ வந்து அப்போ நவசக்தியில் நான் வேலை செய்கிறப்போ நவசக்தியில் வந்து அப்போ மாதம் 8ஆம் தேதி தான் சம்பளம் கொடுப்பானுங்க. ம். 8ஆம் தேதி 9ஆம் தேதி தான். எனக்கு 2ஆம் தேதியே வந்து ஒரு அட்வான்ஸாக 2 மாதம் அட்வான்ஸ் வாங்கி, ம். முன்னாள் அட்வான்ஸ் வாங்கி என் மனைவிக்கு ஒரு புடவை பாவாடை ஜாக்கெட் வரைக்கும் வாங்கினேன். ம். அந்த ஆள் தான் 800 செலவு பண்ணேன் நான். ம். மற்ற வீட்டில் முய்யெல்லாம் ஒரு அப்போ வந்து 2800 முய் வந்து ம். அதை எடுத்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்படி தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை ஜெயகாந்தன் மூலமாகவும் ம். ஏற்பட்டுச்சு. ம். ஒரு நல்ல உறவு, தமிழ் உறவு. கல்யாணத்தில் பேச எழில்முத்துக்கு வந்து நான் எதுவும் அட்வைஸ்லாம் பண்ண வேண்டிய விஷயத்தில் ம். அவர் எங்கள் தமிழ் இலக்கிய குடும்பத்தை சேர்ந்தவர். ம். அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆலோசனைலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ம். அவர் எங்களோடு பயணிக்கிறவர். ம். அதனால் அவருக்கு எதுவும் நான் அதுக்கு புத்திமதியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு அவர். ம். 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 அது மாதிரி நான் அவரோட தான் அவருடைய எழுத்துக்களும் அவரோட அன்புறவும். ம். அதனால் அவரோடவே எனக்கு பயணம் பண்ணலான்னு தோணிடுச்சு. அவர் தான் என்னை வந்து அப்போ வந்து ஜெயகாந்த் ஆப்ஷன் ஜனசக்தியில் ம். அவர் தான் என்னை சேர்த்து விட்டார். ஜனசக்தியில் பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து மரணத்துக்கு பிறகு ஜனசக்தியை வந்து க்ளோஸ் இது பண்ணிட்டாங்க. ம். அங்கே பிரச்சனையாச்சு. ஜனசக்தின்றது எல்லாரும் சேர்ந்து பத்திரிக்கை நடத்தினாங்களே அது? அது இல்லை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இது நீங்க ஜனசக்தி. ஜனசக்தி ம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ம். அவர் தான் எனக்கு ஜனசக்தியில் சேர்த்து விட்டார். ம். முதல்ல அவர் வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு எழுதுறதுக்கு. ம். நான் சொன்ன எழுதுறேன் அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ராஜநாராயண் ம். அவர் வந்து நவசக்தியில் இருக்கும்போது ம். அப்போ வந்து நானும் எழுதுறேன் ஜெகே அப்படின்னேன். ம். சரி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் மொழியோடைய கவிதையை ஒன்று சொன்னார். ம். நான் அது அடிப்படாமல் எழுதினேன். ம். சபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ம். அவர் ராஜநாராயணுடைய அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை அவர் சொல்ல நான் தான் எழுதினேன். ம். அதுக்கப்புறம் அவர் நவசக்தியில் வந்து அவர் தலையங்கெல்லாம் நவசக்தி தலையங்கள்லாம் எழுதுவார். யார் எழுதுவாரு? ஜெயகாந்தன். சரிங்க. நவசக்தி பத்திரிகை. பின்ன அது ஜனசக்திக்கு அப்புறம் நவசக்தியில் வந்து அவரே தான் கூட வாத்தனையும் சொல்லிட்டு அந்நியம் பரிணாமன், கவிஞர் பரிணாமன் ம். அவரையும் வந்து கூட துணைக்கு வாசிட்டாரு. நானும் பரிணாமன் தலையங்கம் மற்ற அவர் இதில் வந்து நாங்கள் சொல்ல அவங்க எழுதுவோம். ம். எழுதிட்டு கடைசியாக ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு போவார் அவர். அப்போ நவசக்தியில் ஒர்க் பண்ணோம்.
அப்போ தொடர்ந்து பால்ய நட்பு இது மாதிரி தொடர்ந்து எல்லாம் ஒவ்வொருத்தருடைய நட்புகள் நட்பு வட்டம் விரிய விரிய ஒவ்வொருத்தரும் கூப்பிட வரைக்கும் கடைசியாக வரையும் நக்கிற வரைக்கும் அவரோட இது பண்ணேன். ஜெயகாந்தோடவே பதிப்பு அவருக்கு வந்து அப்போ வந்து மோத்தி பிரசுரம் சுட்டு வச்சிருந்தாரு. அந்த மோத்தி பிரசுரம் மூலமாக அந்த அவர் போட்ட புஸ்தகங்கள் அவர் கட்டுரையில் தொகுப்புலாம் யோசிக்கும் வேலையிலே சிந்தையில் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை தொகுப்பு நூலாக்குனாங்க. அது எல்லாம் நான் தான் வந்து பைண்டிங் பண்ணுறது, நூலகத்துக்கு அனுப்புறது, சொல்கிறது, அவர் அப்பப்போ சொல்கிறது, எழுதுறது, அப்பப்போ சில கத்திரிகள் வந்து அவர் பேட்டி எடுப்பாங்கல்ல, அப்போ அவர் சொல்ல நான் வந்து எழுதுவேன், எழுதி பத்திரிகை கொடுப்பேன், டிடி பண்ணிப்பேன். கடைசியாக வந்து நான் அவர் ஆன்மீக அனுபவங்கள்னு சொல்லிட்டு எழுதினார். கடைசியாக எழுதின தொடர் வந்து ஓம் சக்தியில் பொள்ளாச்சி மகாலிங்கம் நடத்தின ஓம் சக்தியில் ஆன்மீக அனுபவங்கள்னு சொல்லிட்டு தொடர் எழுதினார். அப்போ அந்த ஆன்மீக தொடரை வந்து நான் தான் வந்து ஒவ்வொரு வாரமும் எழுதி அதை டிடிபி பண்ணி ப்ரூஃபை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து அவர் திருத்தி அதை வந்து அங்கே அனுப்புவேன் நான். அப்போ வீட்டுக்குள்ள அவர் இவருக்கு ஜெயகாந்தன் அவர்களுக்கும் கி ராஜன் நாராயணன் அந்த கோபல்லபுரத்து கிராமம் சாகித்ய அகாடமி அந்த அந்த நட்பு உறவு எப்படி இருந்தது? ஜெயகாந்தன் கி ராஜன் நல்ல நட்பு. 2 பேரும் வந்து வந்துட்டானா அவர் கதை சொல்லி ஏதாச்சும் செக்ஸ் கதையில எழுதிரியாமே ஒன்று சொல்லியா யார ஜெயகாந்தன் கேட்பாரு. ஜெயகாந்தன் வந்து ராஜன் நாராயணன் செக்ஸ் கதையெல்லாம் நிறைய எழுதியாம ஒன்று சொல்லியா அப்படின்னு அவரோட உட்காந்து நல்லா அவர் ஜின்னு சாப்பிடுவாரு. இவர் வந்து பெரும்பாலும் ரம்மு தான் சாப்பிடுவார். ஜெயகாந்தன் வந்து ரம்மு தான் சாப்பிடுவாரு. அவர் வந்து அவர் ஜின்னு அவரு சாப்பிடுவார். அவரு ரொம்ப ராஜநாராயணன் ஜின்னு வச்சு 2 பேரும் பேசினா அப்படி இலக்கியங்கள் அரசியல் எல்லாம் பேசினா நல்ல நட்பு 2 பேருக்கான். பாண்டிச்சேரி போனா கூட அவர் பாண்டிச்சேரியில் வந்து அப்போ கண்ணன் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு. அவர் கண்ணன் தான் வந்து எங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ்லாம் ஏற்பாடு பண்ணுவார். இங்கே சாராயம் மூழ்கொண்டு எல்லாம் மூழ்கொண்டு அவர் கண்ணனுடைய பொறுப்பு தான் அது. போய் திருப்பி அனுப்பு போய் சேர்ந்ததுலேருந்து அங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கவனிக்கிறது கண்ணன் தான் கவனிப்பார். அப்போ காங்கிரஸ்ல இருந்தாருங்களா? நம்ம காங்கிரஸ்ல இருந்தார். கண்ணனுக்கு இப்போ வந்து கூட நிறைய காங்கிரஸ் பேருக்கு ரொம்ப பாண்டிச்சேரியில் கண்ணு தெரியாத இருக்கு முடியாது. அவர் அங்கே பாண்டிச்சேரி போனால் அங்கே தான் அவர் தான் எல்லாம் கவனிப்பார். அவரோட ராஜநாராயணன் அப்போ எல்லாம் எழுத்தாளர்கள் எல்லாம் வருவாங்க. அவர் கூட பயணிச்சு அவரோட பயணம் பண்றதே ஒரு சுக அனுபவம் தான். யார் கூட பயணம்? ஜெயகாந்தனோட பயணம் பண்றது. ஏன்னா வந்து அவர் தனியா பெரும்பாலும் போக மாட்டாரு. கூட ஒரு எப்படியும் ஒரு 4-5 பேர் கூட அவரோட பயணிப்பாங்க. அப்படி இப்போ ட்ரெயின்ல பஸ்ல எங்கேயாவது கார் ஓட்டியிருந்தா கார்ல உட்காந்துன்னு அப்படியே ஏன்னா ஒரு குளத்தை கண்டா நிறுத்துருவாரு, ஒரு பம்பு செட்டை கண்டா நிறுத்துருவாரு, உட்காந்து டப்புன்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்க போயிடுவாரு. அங்க சிலிம்பி போடுறது, புகை போடுறது, இது மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஒரு நட்பு வட்டம் தான் அவருக்கு. எப்பவுமே ஒரு தனியா அவர் இருந்தது இல்லை. அவரே எழுதியிருக்காரு, எனக்கு என்னுடைய பலம் வந்து எதுனா நண்பர்கள் தான். ஜெயகாந்தன் அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சினிமாவுக்கு போன சித்தாது. ஆமா, அது கண்ணதாசன் இதழில் எழுதினார். அது கண்ணதாசன் நடத்தின கண்ணதாசன் இதழில் வந்து அது எழுதினார். அது சினிமாவுக்கு போன சித்தாள்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் லீடு சினிமா நடிகன். அவனுடைய ரசிகர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் அது ரொம்ப அந்த நேரத்துல திராவிட கட்சிகளுக்குள்ள இவருக்கு ஒரு மோதல் இருந்துட்டு, அது குறிப்பா எம்ஜிஆர் அவர் சட்டையர் பண்ணணுன்றதுக்குன்னே எழுதப்பட்ட கதை. அந்த காலகட்டத்துல நீங்க இருக்கிறப்ப அது அந்த காலத்துல வந்து அப்போ வந்து எம்.ஆர். ராதா வந்து அதை வந்து நாடகமா போடணும்னு சொல்லிட்டு விரும்பினாரு. சினிமாவுக்கு கண்ணாசமன் விரும்பினாரு, எம்.ஆர். ராதா விரும்பினாரு, திருமாறன் சொல்லிட்டு திமுக ஒருத்தர் இருந்தாரு, முர்சல்லன் நிறைய எழுதுவார். அவர் போடணும்னு சொல்லிட்டு விரும்பினாரு. சரி போடுங்க அப்படின்னா எல்லாம் அந்த முயற்சி எடுப்பானுங்க, அதுக்கப்புறம் என்ன விட்டுருவானுங்க. கடைசியா வந்து எம்.ஆர். ராதா அதை விரும்பினாரு. அப்ப அவர் ஜெயில இருந்து வந்திருக்காரு. அவரு அப்ப வந்து நானு அந்த துப்பாக்கி இவரு அந்த நடந்த பிறகுதான் அவர் வந்த பிறகு அந்த நாடகம் போடணும்னு சொல்லிட்டு விரும்பினாரு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு தமிழ் படிக்க தெரியாதுல்ல, எம்.ஆர். ராதாவுக்கு படிக்க தெரியாதுல்ல, தமிழ் சுத்தமா படிக்க மாட்டாரு. நானும் தேவபாரதின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சொன்னேன். அவரும் நானும் தான் போட்டு அந்த புத்தகம் முழுக்க வாசிச்சு காட்டினாரு. வாசி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ கையில் அப்போ வந்து இது 80 காலகட்டம். அப்போ வந்து அதுக்கு ஒரு 5000 ரூபாய் அப்போ கொடுத்து விட்டாரு. நாடகம் போகிறது இது அட்வான்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் திடீர்னு நினச்சாரு, நேரத்துக்குப்பா அப்புறம் ஜெயாந்திட்ட பேசியிருக்காரு, நேரத்துக்குப்பா அவனோட மல்லு கட்டிக்கின்னு இப்போதே அதை அவனே கொஞ்சம் இறங்கி வரான், நேரத்துக்கு அவனோட மல்லு கட்டிக்கின்னு எம்ஜிஆர். இப்பதான் கொஞ்சம் அந்த மோதல் வந்துச்சு. இந்த கதை எழுதுறதுக்கான காரணம் என்ன? அப்ப வந்து எம்ஜிஆர் மேல ரொம்ப பிடிமானம். அப்ப வந்து முதல்ல வந்து எம்ஜிஆர் வந்து
இல்லை எம்ஜிஆர் மேலே பிடிமானம்னா யாருக்கு பிடிமானம்? அது மக்களுக்கு இருக்கிற மக்களுக்கு. மக்களுக்கு வந்து கண்ணாமுன்னான்னு இருக்க பிடிமானங்கள். ம். அந்த காலத்திலே காமராஜ் இருக்கும்போது ம். அதிமுகவை ஆரம்பிச்சார்ல அவரு. ம். அப்போ வந்து காமராஜ் வந்து பாலதண்டாயுதம் வந்து முதல்ல வந்து எம்ஜிஆர் வச்சு கூட்டம் போடுற மாதிரி பிளான் பண்ணினாரு. ம். அப்புறம் பாலதண்டாயுதத்துக்கு இவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஜெயகாந்த். ம். அது ஜெயகாந்த் வந்து என்னத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னத்துக்கு எம்ஜிஆர் அவன் போய் சினிமாக்காரன் நடிகன் கூத்தாடி ம். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி என்னத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பாலதண்டாயத்துக்கு இவருக்கு ரொம்ப பாலதண்டாயுதம். பாலதண்டாயத்துக்கு இவர் ரொம்ப பேச்சு ம். கடுமையாக அவர் வரவேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு சரி காமராஜை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ம். 2 பாலதண்டாயுதமும் காமராஜும் போகிறாங்க. ம். அப்போ வந்து காமராஜ் கேட்குறாரு, ம். எங்கே புதுசாக கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பிக்க போகிறாராம், நம்மளையும் சேர்த்து சொல்கிறாங்க, காங்கிரஸையும் சேர்ந்து பயணிக்க சொல்கிறாங்க, ம். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போ ஜெயகாந்த் சொன்னார், எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டீங்க ஐயா ம். அப்படின்னாரு. ம். அன்னைக்கே காமராஜ் அதை தூக்கி போய் ஸ்டேஜில் பேசிட்டார். இல்லை இதை பேசணும். நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய மோதல் நடந்தது. அப்போ வந்து காமராஜர் எதனா ஒரு முடிவு சொல்லியிருந்தாருன்னா ஒரு கட்சி முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு நிறைய தொண்டர்கள் வந்து இதில் வந்து நம்ம இறங்கி நின்று யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் இவர் காமராஜர் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டையில் அந்த வெர்ஷன் சொன்னது ஜெயகாந்தன் தான். காமராஜ் சொன்னாரு. ஜெயகாந்தன் எப்படி சொல்றாரு, அது எந்த சூழ்நிலை? அதுக்கு அப்ப வந்து கூட்டணி இப்ப பாலதண்டாயுதம் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு கேட்கறாங்க. ஆனால் பாலதண்டாயுதம் வந்து கம்யூனிஸ்ட் அவர் வந்து எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது ஆமா எம்ஜிஆர் பயப்படுறாரு. ஏன்னா வந்து அப்போ டிஎம்கே வந்து கண்ணாமுன்னான்னு சொல்லிட்டு அடி எம்ஜிஆர் எதிர்த்து கண்ணாமுன்னான்னு களத்துல இறங்குறாங்க. அந்த ரூட்டு கார் போனாரு, ராமாவரத்துலேருந்து கார் சென்னைக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அடிப்பாங்க. ஆமா அடிப்பானுங்க, அங்க நின்று அடிப்பானுங்க. ஏடிஎம்கே கொடியை கட்டின்னு போனாலே காரை பழக்கிறது. எப்படி கூட்டம் நடத்துறதுன்றது அவர் முதல்ல அந்த மாயத்தேவர் வச்சு நிக்கிறார். எலெக்ஷன் கூட்டம் நடத்தணும்ல திண்டுக்கல் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ பாலதண்டாயத்தை கூப்பிடுறோம். பாலதண்டாயத்தை தான் வந்து எம்ஜிஆர் கூப்பிடுறாரு. கூட எனக்கு துணையா நீங்க இருந்தா நல்லா இருக்கும், அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க ஏன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் பாலதண்டாயுதம் வந்து ஜெயகாந்த் கிட்ட பேசும்போது சொல்றாரு, இது ஏன் வேற எல்லாம் அந்த கூத்தாடி போய் நீ போய் ஏன் சப்போர்ட் பண்ணிக்கிற, நீ வேற வேலை இல்லைன்னு தான். அதுக்கப்புறம் தான் காமராஜை பார்க்க போறாங்க. காமராஜ் அந்த கோரிக்கை வைக்கிறாரு, நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல சப்போர்ட் பண்ணி கேட்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் என்ன சொல்றீங்க பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாலாட்டு கேட்டுறாரு. உடனே ஜெயகாந்தன் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மாட்டீங்க, அதுகிட்ட போய் நீங்க அதோட போய் நீங்க சேர்றீங்க, நீங்களும் சாக்கடை ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதிமுக ரெண்டும் ஒரே குட்டையில் மட்டைகள் ஒரே முட்டைகள் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜ் ஜெயகாந்தன் சொல்றாரு. ஆதரவெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்றாரு. அதோட விட்டுறாரு. அது அப்படியே கூட்டத்துல ஒரு சாயந்தரம் நடக்கிற கூட்டத்துல வந்து அப்படியே அதை உடச்சு போட்டுறாரு காமராஜ். ஒரே குட்டையில் ஒரே முட்டையில் இதோட நாத்தி சேர்ந்துங்கண்ணா அப்படின்ட்டு அவர் இது பண்ணிடுறாரு. அதான் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க சில பேர் மூத்த அரசியல்வாதிகள் எல்லாமே, அவர் திருச்சி வேலுசாமி கூட அந்த காலகட்டத்தில் மாணவராக காமராஜர் இதை குறிப்பிடுறாரு. அன்னைக்கு பெருந்தலைவர் மட்டும் அந்த வார்த்தையை சொல்லாம கொஞ்சம் சைலண்டா இருந்திருந்தாருன்னா எம்ஜிஆர் அன்னைக்கே வந்து திமுக கதையை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லாருமே ஒரு சைலண்டா போயிட்டாங்க. அந்த வார்த்தை பிறந்தது இப்படிதான். வார்த்தை பொறுத்தது ஜெயகாந்தன் இருந்தா அந்த காமராஜ் காதல போச்சு. காமராஜ் அதை ஓப்பனா அடிச்சிட்டாரு. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து ஜனசக்தியில வந்து பக்தவசல வந்து நச்சு கிருமிகள் பரவுகிறது உஷார் சொல்லிட்டு சொன்னாரு திமுக தோற்றம் போது. அது வந்து கம்யூனிஸ்ட் பத்திரிகை ஜனசக்தி பத்திரிகையில அது எழுதப்பட்டது. நச்சு கிருமிகள் பரவுகின்றது தமிழ்நாட்டில், ஜாக்கிரதை உஷார் சொல்லிட்டு பக்தவசலம் சொல்றாரு. பக்தவசலம் அது வந்து எழுதுந்து யாருன்னா நான் ஜனசக்தியில அந்த காலத்து பத்திரிகையில ஜெயகாந்த் எழுதினாரு. அவர்தான் அதை எழுதுறாரு 67க்கு முன்னால. 67 திமுக கட்சி தோற்றுவாயும் போது 48 எழுதுறாரு அவரு ஜெயகாந்தன். ஒரு சின்ன பாக்ஸ் நியூஸ் வந்திருக்கு. இப்போ அந்த நீங்க ஜனசக்தி பத்திரிகை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நியூஸ் இருக்கும் அங்க 48 51 பத்திரிகை பார்த்தா அது எழுதுந்தாது. அது அப்படியே வந்து நச்சு கிருமிகள் பரவுகிறது உஷார் அது அப்படியே நீக்கம் பொருந்துற மாதிரி இன்னைக்கும் பொருந்தாது. அது மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து அவருக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் திராவிட எதிர்ப்பு வந்து அவருக்கு ஊட்டினது. எஸ் ராமகிருஷ்ணன், பாலதண்டாயுதம், ஜீவானந்தம் இவங்கெல்லாம் வந்து அவங்க அப்போ டிஎம்கே உருவாகும் போதே ஒரு
சந்தேக கண் கொண்டு பழைய கம்யூனிஸ்ட் இருந்த பழைய எஸ். பழைய எஸ். ரெண்டு ராமகிருஷ்ணன் ஒண்ணா சேர்ந்துருக்கும் போது அந்த எஸ். ராமகிருஷ்ணன் சொல்றீங்க. ஆமா 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 எழுத்தாளர். ஒன்னா இருக்கும்போது இந்த எழுத்தா எஸ்ராம் அந்த பழைய லீடர். அவர் பெரிய கம்பராமாயணத்தை பத்தியெல்லாம் அவர் புத்தகம் எழுதியிருக்காரு. கம்பராமாயணம் இளங்காடிகள் பத்தியெல்லாம் அவர் பெரிய தமிழ் ஸ்காலர். ஜீவாவும் மாதிரி தான் நல்ல தமிழ் ஆழக்கால் பட்டவர். அதெல்லாம் ஜெயகாந்தன் ஒரு 13 வயசுல போய் அங்க ஜனசக்தியில ஒரு கம்பாஸ்டரா போய் சேர்றாரு. அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான், அவங்க கடுத்து கொடுத்த கல்விகள் தான் அவரை ஒரு எழுத்தாளனா உருவாக்குது. ஜெயகாந்தனை அவங்க கொடுத்த கல்விகள், அவங்க எல்லாத்தையும் முதல்ல தமிழ் நல்லா படிப்பா, தமிழை படிச்சு எழுதுப்பா, நிறைய படிப்பான்னு சொல்லிட்டு ஜீவானந்தன் சொல்லுவாராம். ஜீவானந்தன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சா நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மாஸ்கோவில் போயிட்டு ஜீவானந்தன் ஒரு டைரி குறிப்பு எழுதுறாரு. எனக்கு கடுமையான பல்வலி, ஜெயகாந்தனின் ஒருபடி சோறு என்ற ஒரு கதை தொகுப்பில் படித்தேன். இதனால் உடன் இருந்து கூட இதனால் ஒருவரை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டேனே. நான் தமிழகம் போய் சென்றதும் ஜெயகாந்தனை தமிழகம் அறிய, தமிழ் மக்கள் அறிய நான் பிரச்சாரம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் டைரியில எழுதுறாரு அவர் ஜீவானந்தம். அப்புறம் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த பிறகு ஜெயகாந்தன் சொல்றாரு, யோ உன் கதையெல்லாம் நான் படிச்சையா, அருமையா இருக்கியா, நான் இனிமேல் தமிழ்நாடு முழுக்க ஒன்று பேச போறேன், உனக்கு ரஷ்யா போன பிறகுதான் என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு ஜெயகாந்தன். ரஷ்யாவுக்கு போன பிறகுதான் உன்னை என்ன தெரியுமா உங்களுக்கு, இங்க இருக்கும்போது தெரியலையா அப்படின்னு கிண்டல் அடிப்பாரு ஜெயகாந்தன். அது மாதிரி அவர் தமிழ் அங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் அவரை அந்த கார்கே கண்ணன், பாலதண்ட ஆயுதம், எஸ். ராமகிருஷ்ணன் இவங்களோட சண்டை தமிழ் கத்துக்கணும். அவங்களோட வளர்ந்து ஒரு பெரிய மார்க்சிய பல்கலைக்கழகமா அவங்களாம் இருந்தாங்க. அவங்களோட மார்க்சியம் பயின்றாரு, இவர் தமிழ் பயின்றாரு. எல்லாம் பற்றி நீங்கள் பெரிய ஆரம்ப காலத்துலேருந்து அந்த காலத்து 48 51 எழுத ஆரம்பிச்சவர். 55 பிக்கு மேலே பெரிய 55 60 ஆனந்த விகடன் வரைக்கும் அவர் கூட வச்சுறாரு. அது மாதிரி ஆளுமை, எழுத்து ஆளுமை. இன்னைக்கு அந்த இடத்த யார் இன்னைக்கு சொல்றது? இன்னைக்கு ஜெயகாந்தன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் ஜெயகாந்தனுடைய புஸ்தகங்கள் ராயல்ட்டி 1 கோடி ரூபாய் அவருக்கு தெரியுங்களா? அது இன்னைய வரைக்கும் 1 கோடி ரூபாய் வருது அவங்க குடும்பத்துக்கு. ஜெயகாந்தன் புஸ்தகங்கள் மொத்த புத்தகம் ராயல்ட்டி. மீனாட்சி புத்தகம் கொடுக்குறான். மீனாட்சி புத்தகம், காலச்சுவடு, இந்த கவிதா பதிப்பம், இவங்களாம் இன்னி வரைக்கும் 1 கோடி ரூபாய் கிட்ட எல்லா ஆளுக்கு 4 பேருக்கு வருது. அவங்க வாரிசார்கள், இப்போ ஒய்ஃபுக்கு 3 பிள்ளைகளுக்கும். அப்போ இன்னைய வரைக்கும் அவருக்கு பேசப்படுது. அதுக்கப்புறம் அந்த எழுத்தா சொல்ற மாதிரி யாரு இருக்காங்க? யாரும் இல்லையே. பொதுவா அவர் ஜெயகாந்தன் இப்ப நான் பார்த்தப்ப ஒரு டைம் கனிமொழி அவர்கள் கவிதை புத்தகம் எழுதி ரொம்ப கிராண்டா வெளியிடணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப சிஎம்மா இருக்கிறார் கருணாநிதி. மகள் கவிதை புத்தகம் பெரிய அரங்கேற்றமா பண்ணணும். கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பிரபலமான லீடர்கள். எப்படியோ அவர் ஜெயகாந்தன் அப்ப ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி இதய அறுவை சிகிச்சை பண்ணி கொஞ்சம் செத்து பொழிச்சு வர்றாரு. அதுக்கான ஏற்பாடுல உதவியா இருந்தது அன்னைக்கு திமுக அரசு தாங்க. நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இது எழுந்தாரு. இந்த உயிர் கருணாநிதி இவர் கொடுத்தது தான். அதற்காக இந்த கவிதை புத்தகத்தை நான் கொண்டாட முடியாது, கவிதையே இல்லைன்ட்டாரு. இல்ல எப்பவும் அப்படிதான். அவர் அந்த காலத்துல கீழ் வெண்மணி படுகொலை நடந்தது. சரி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெண்மணி படுகொலை தஞ்சையில, தஞ்சை மாவட்டத்துல. ஆமா ஆமா. அப்ப அந்த வழக்கை நடத்தினது யாருன்னா ஜஸ்டிஸ் மகாராசன் தான் நீதிபதி. அதுக்கு ஒரு கூட்டம், ஜஸ்டிஸ் மகாராசன், கலைஞர், ஜெயகாந்தன் கூட்டத்தில் எழுந்து நிற்கிறாரு. எழுந்து நின்னதும் நீதியும் நிர்வாகமும் கெட்டு போனதுக்கு இவர்கள் இருவரும் அடையாளம். யார சொல்றாருங்க? ஜஸ்டிஸ் மகாராசனையும் கலைஞரையும். கலைஞர் முதல்வர் கருணாநிதியும். நீதியும் நிர்வாகமும் கெட்டு போனதுக்கு இவர்கள் இருவருமே அடையாளம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பேச்ச. சரி, அது மாதிரி அவர் எதுவுமே அவருடைய குணாம்சம் எப்படின்னா எதையுமே யோசிச்சு பேசப்பட்டார். அந்த நேரத்தில் வர ஸ்மார்ட்டா அவரு எந்த ஒரு விஷயத்தையும் அவரு உடச்சி பேசுறாரு. அடிக்கடி இந்த மாதிரி இயல்பு, அவருடைய இயல்பே அது. இளையராஜாவுக்கு பாராட்டு நிகழ்ச்சி மாதிரி தான் நடந்தது. யார் கவிஞர்? அப்ப இல்ல இளையராஜாவுக்கான நிகழ்ச்சி, கவிஞர்கள் எல்லாம் பாடலுக்கு, சினிமாவுக்கு பாடல் எழுதி கவிஞர்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஜெயகாந்தன் மேடைக்கு வர்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க. இதில் யார் கவிஞர் அப்படின்ட்டு இப்படி கை காட்டுறாரு. கவிஞர் யாருமே கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாருமே கவிஞர் இல்லைன்னு கல்லாப்புட்டி ஹார்மோனிய புட்டி நம்பி
கல்லாவை நிரப்புகிற இளையராஜாவின் அடிபொடிகள். ம். இளையராஜாவின் அடிபொடிகள். கல்லாப்பெட்டியை நிரப்பக்கூடிய ஹார்மோனிய பெட்டி நம்பி வந்து கல்லா பெட்டியை நிரப்பிக் கொண்டு அவனுக்கு அடி ஓடி இருக்கிற கவி பணிகள் இதெல்லாம் அப்படின்ட்டு கூட்டத்தில் அவரை கூப்பிடுறதுக்கு யாருமே ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப அந்த காலத்துல ஜெயகாந்த் அவர் வந்து பெரும்பாலும் எம்ஜிஆர் வந்து பெரும்பாலும் அவர் கலந்துக்காததுக்கு வந்து காரணமே அதான். எம்ஜிஆருக்கு ராஜராஜன் விருது கொடுக்குறாங்க. அவருக்கு எம்ஜிஆர் வந்து ஜெயகாந்தனுக்கு ராஜராஜ விருது கொடுக்குறாரு. நண்பர்களோட அவர் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு ஜெயகாந்தன். எம்ஜிஆர் வரல. சரி இப்போ ஒரு அரை மணி நேரம் பரப்புறேன்னு சொல்லிட்டு பரப்புறேங்க இருங்க கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு அபய் நடராசன் தான் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஜெயகாந்தன் வந்துட்டாருங்க அப்படின்னு. வந்துட்டாருன்னா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்திருக்காரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சின பிறகுதான் நான் வருவேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்தார். அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கிட்ட வந்து உட்காந்துட்டு அவர் படிச்சுன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப மனசோர்வு இருந்தா உங்கள் சினிமாவுக்கு போன சித்தாவை தான் நான் படிப்பேன். அவரை தான் வச்சு செய்திருப்பார் அந்த புத்தகத்துல. இதுல அந்த கதையை பல முறை படிச்சிருக்கிறேன். ரொம்ப போற போக்குல அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் சந்திக்காத அரசியல் உலகில் ஒண்ணு காமராஜ், ரெண்டாவது ஜெயகாந்த். எம்ஜிஆரை சந்திக்காத எம்ஜிஆரை போய் ராமாவரம் தோட்டத்துல போய் சந்திக்காத இருவரும் தலைவர்கள். ஒண்ணு காமராஜ், ரெண்டாவது ஜெயகாந்த். என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு கூப்பிடுறதுக்கு. ஒரு தடவை ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி எம்ஜிஆர் அவருடைய அப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தருவிட்டு ஜெயகாந்த் வந்து வர சொல்லுங்க கூப்பிட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஜெயகாந்த் ஃபோன் பண்றாரு. அவரு ஜெயகாந்தன் எம்ஜிஆர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. வர சொல்லுங்க அப்படின்ட்டாரு. எல்லாரும் தேடின்னு போவானுங்க. வருஷம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் திருப்பி ட்ரை பண்றானுங்க. பையன் எடுக்கிறான். யாரோ எம்ஜிஆர் பேசுறாராம் அப்படின்ட்டு அவன் போனை சொல்றாப்புல. இவர் அதுக்குள்ள இறங்கி வராரு விட்டு அதுக்கப்புறம் கையில் அப்போ அந்த காலத்து 25,000 சூட் கேஸோட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை வராரு அங்க ஆபீஸுக்கு. எம்ஜிஆர் ஜெயகாந்தனை பார்க்க எம்ஜிஆர் ஒரு 25,000 கொடுத்துருக்கான் ஒரு சூட் கேஸ்ல போட்டு. எம்ஜிஆருக்கு நோட்டுகள் வந்து அப்போ 100 ரூபாய் நோட்டுகள் தான் கட்டி அதை சூட் கேஸ்ல போட்டு கொண்டு வந்து அவர் டேபிள்ல எடுத்து எம்ஜிஆர் கொடுக்க சொன்னாரு. எம்ஜிஆர் என்னது இது அப்படிங்கிறாரு. இல்லை பணங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கு. நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட கேட்டேனையா போயிட்டுன்னு சொல்லிட்டு காலாலே எட்டு வச்சார். அதை என்ன சொல்றீங்க? ஆமா இதெல்லாம் யாரும் பதிவு பண்ணுங்க. இப்ப நிறைய காலாலே எட்டு வச்சாரு. எதுக்கு அவர் வந்து கொடுத்தாரு பணத்தை எம்ஜிஆர்? என்ன எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண. எம்ஜிஆர் பின்னால் ஜெயகாந்த் கூட சொல்லுவாரு அவன் நல்லவன் தான்ப்பா. எனக்கு என்னவோ அவர் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஒரு அசூசியா இருந்தேன். எல்லாரும் சொல்றாங்க நல்லவன் தான் சொல்றாங்க. எல்லாம் அவர்கிட்ட வர வளவன் வந்து அடிவாடு இருந்து எல்லாரும் வரோம் தான். எல்லாம் வரம் போறோம்லாம் வாங்க போலாம் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வந்து பார்க்க கூட வந்த வலமுறை ஜான் உள்ளிட்ட எல்லாருமே வந்து எம்ஜிஆருக்கு நட்பா இருந்தாங்க. எம்ஜிஆரை போய் சந்திக்கிறவங்க, நல்லது கெட்டதை பார்த்துட்டு இருக்கிறவங்க. ஆனா ஜெயகாந்தன் மட்டும் அப்படியே இருந்துட்டாங்க. ஆமா. என்ன காரணம்? அவருக்கு அது இன்னும் திராவிட கழகத்தின் மேல இருந்த வெறுப்பு தான். திமுக மேல இருந்த வெறுப்பு தான். அந்த காலத்துல வந்து அப்போ வந்து கண்ணாசம் திமுக இருந்து பிரிகிறாங்க. சிவைக்கு சம்பதாசன், கண்ணாசன், ஈவைக்கு சம்பத்து, கண்ணாசன் எல்லாம் வராங்க. அப்போ வந்து ஒரு இந்த ஜெயபேரி சொல்லிட்டு பத்திரிகை நடத்துறாங்க. அதில் 3 பேர் சேர்ந்து தான் நடத்துறாங்க. கண்ணாசன், ஜெயகாந்தன், சம்பத்து தான் சேர்ந்து நடத்துறாங்க. அப்போ கூட கண்ணாசன் கூட கூப்பிட்டுருக்காப்புல. ஈவைக்கு சம்பத்தும் கூப்பிடுவாப்புல. வந்து பாருங்களா வந்து பார்க்க சொல்லுப்பா நான்லாம் தெரியும் பாப்பாம்மா. அப்படியே இருந்திருக்காரு அவரு. இந்த நேரத்துல தான் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் பணத்தை கொண்டு வந்துறாரு. மேடையில வைக்கிறாரு. சரி நான் கேட்டேனா யார் எம்ஜிஆர் அப்படியே எட்டி ஒரு நல்ல பெரிய டேபிள் இருக்கும் அங்கே அவர் வீட்டு முன்னால் சுற்றி ஒரு 4 பேர் நண்பர்களாக உட்காந்துருவாங்க. இந்த இது மாதிரி ஒரு சேர் தான் அவர் உட்காந்துருப்பார். கால் எடுத்து அப்படி அது தள்ளினார். போங்க கெட் அவுட். அப்போ அந்த ஐஏஎஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அது பிறகு அந்த தகவல் எம்ஜிஆருக்கு போயிருக்கும்ல.
போயிருக்கான். என்னவா என்னவா நடந்தது? அதுதான் வந்து என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து தமிழ் அப்ப ஜெயகாந்தன் புது செருப்பு கடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. ம். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் கடைசியா வந்த அந்த காலத்துல வந்து படங்கள்ல சிலதுல இதுவும் ஒண்ணு. புது செருப்பு புது கடிக்கும்னு செருப்பு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கடிக்கும். ஜெயகா அதுல வந்து ஸ்ரீகாந்த், சாரதா, ம். காந்திமதி, ம். தேங்காய் சீனிவாசன், ம். நாகேஷ் இது மாதிரி பெரிய பெரிய பிரபல நடிச்ச படம். அது பிளாக் அண்ட் ஒயிட். டைரக்ஷன் ஜெயகாந்தன் தான். ம். அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்போ வந்து கலர் படங்கள் வர்றதுனால வந்து படங்கள் எடுக்க இது பண்ணல. அது எடுத்தது ப்ரொடியூசர் யாருன்னா வந்து தமிழ்மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ம். அவர் அந்த காலத்தில் வந்து ராஜாராமோட மினிஸ்டர் அந்த காலத்தில் ராஜாராம் வந்தார். ம். அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர், டெய்லி வாக்கிங்லாம் போயிட்டு வரவங்க. ம். சரி, அவர் தான் ப்ரொடியூசர். அவர் படம் வந்த பிறகு படமும் தியேட்டருக்கும் வர முடியல. அப்போ வந்து நிறைய தியேட்டரில் வாங்க மாட்டானுங்க. கலர் படம் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய வாங்க முடியாமல் போயிடுச்சு. ம். சரி, அப்போ வந்து எம்ஜிஆர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். தமிழ் படங்களுக்கு மானியம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு 1,00,000 மானியம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து எம்ஜிஆர் கால்பர் பண்ணார். சரி, அவருக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணார், தமிழ்மணி என்ன பண்ணார், சரி ராசாராம் கிட்ட சொல்லி ஏன்னா ஒன்று அந்த படத்துக்கு புது செருப்பு கடித்து வரும். ஏன்னா அப்போ வந்து அவர் பணத்தை போட்டு தியேட்டருக்கும் போல நஷ்டம் ஆகுது, ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ராசாராம் என்ன பண்ணிருக்காரு. அப்போ அமிர்தம் வந்து அந்த இதில் குழுவில் இருந்தார், அந்த படங்கள் தேர்ந்தெடுக்கிற குழுவில். அப்போ 6 படங்கள் அந்த படங்களில் வந்து இந்த புது செருப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு போச்சு. எம்ஜிஆர்கிட்ட நைட்டு 12 மணிக்கு போய் சேருது. அந்த லிஸ்ட்டை விட்டு வந்து அமிர்தம் அனுப்புகிறாரு. வந்துட்டு எல்லாத்தையும் அந்த புது செருப்பு கிடைக்கும், ஜெயகாந்தனையும் புது செருப்பு கிடைக்கும்ன்றதை பார்த்த பிறகு அது ரெட் இங்கில் 2 கோடு எம்ஜிஆர் ரெட் இங்கில் அந்த புது செருப்பு கிடைக்கும், ஜெயகாந்தனி புது செருப்பு படங்கள்லாம் ஜெயகாந்தனின்னு தான் போடுவாங்க. ஜெயகாந்தனி புது செருப்பு கிடைக்கும். முக்கியத்துவம். அதான் அதுக்கு கதை வசனம் யாருதுன்னு பெருசா பார்த்துட்டு தான் ஜெயகாந்தனி புது செருப்பு கடிக்குன்னு போட்டதும் அது வந்து ரெட்டிங்கில் 2 மார்க் எட்டு. மற்ற 5 படங்களையும் ஓகே பண்ணிட்டாங்க. அது மாதிரி என்ன பண்ணாரு, வெளிவராம அந்த படம் இன்னி வரைக்கும் வெளிவரல. அது இன்னும் கல்லாப்பா. அது வந்து அந்த ஃபிலிம் பாக்ஸ் கூட எங்க இருக்குன்னு தெரியல. ஏன் அப்படி பண்ணாரு? அதான் அதுக்கு அந்த கோபம் தான். வேற என்ன மாதிரி எட்டி வச்சு அனுப்பிட்டாரு, கொடுத்த பணத்தை காலால் எட்டி வச்சு தன்னை மதிக்காம இது எழுதுனது. பின்னால ஏன் ஜெயலலிதா கூட அது அதனால தான் ஜெயகாந்தனுடைய கதையெல்லாம் ரொம்ப படிப்பாங்க அந்த அம்மா கூட, ஜெயலலிதா கூட. ஆனா வந்து அவருக்கு எதுவும் செய்யறதுக்கு கொள்றதுக்கு யார் சரி அவர் விரும்பலாம் அந்த அம்மா. அந்த காலத்துல கோவம் எம்ஜிஆர் பற்றி இப்படி எழுதிட்டாரு அப்படின்ற கோபம் உண்டு நிறைய பேருக்கு. அதெல்லாம் அவங்க வந்து அந்த கோபம் தான் பெரும்பாலும் வந்து இன்னைய வரைக்கும் நாட்டுடைமை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் வந்து ரொம்ப அது கலைஞருக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய இது பகமையெல்லாம் கிடையாது. ஏன்னா கலைஞரை வந்து இவரே பேட்டி எடுத்திருக்காரு. கலைஞர் 2 முறை, ஜெயகாந்தன் வந்து 2 முறை கலைஞரை பேட்டி எடுத்தார். கல்பனா பத்திரிகையில் அலிபாபான்னு சொல்லிட்டு அதாவது விவேகானந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த 2 பத்திரி ஜெயகாந்தன் பேட்டி எடுத்திருக்காரு. ஆனால் நல்ல நட்பு தான். கலைஞர் சொல்லவே நாட்டுடைமை ஆக்கிறதுக்கு கலைஞர் ஜெயகாந்தன் விரும்பினார். அப்போ 1 கோடி ரூபா வந்து கேட்டார் ஜெயகாந்தன். அப்போ கலைஞர் சொன்னார், அப்பா உங்களுக்கு கோடிக்கணக்காக இதெல்லாம் போகும்பா, நேரத்துக்கு இப்போ இது பண்ணுற எல்லாம் பசங்க எல்லாம் அழிச்சிருவானுங்க தின்னு, பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. பின்னால் அது வந்து அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் நானும் முயற்சி பண்ணேன். இந்த திமுக வந்து பிறகு ஸ்டாலின் கலைஞர் அந்த பிறகு ஸ்டாலின் மூலமாக இறையன்பு இருந்தார். 21-26 காலகட்டத்தில் அவன் நாட்டுடைமை ஆக்கிறதுக்கு அவருக்கு அரசுடைமை ஆக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பண்ணியிருந்தாங்க. அரசுடைமை ஆக்கணும். அவர் பேருக்கு வந்து ஜெயகாந்தன் சாலைன்னு சொல்லிட்டு அவர் இருந்த அந்த KK-நகரில் இருந்த சாலை ஜெயகாந்தன் பேருக்கு சிலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோரிக்கைகள்லாம் சிலை வச்சு ஜெயகாந்தன் வாசரணி சார்பில் எல்லார்கிட்டையும் எழுத்தாளர்கிட்டலாம் கையெழுத்து வாங்கி கொடுத்தேன். அது இறையன்பு ஓகே பண்ணார். ஆனால் மற்றவங்க யாருமே ஓகே பண்ணல, தள்ளி விட்டாங்க. காரணம் அவர் திராவிட எதிர்ப்பு. அவர் திராவிட அந்த எதிர்ப்புனால அவர் வந்து ஒரு மாதிரி விட்டாங்க. இப்போ கூட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த ஆட்சி கிட்ட முயற்சி பண்றீங்களா நீங்க? இதை முயற்சி பண்ணலாம். அதாவது எங்களுக்கு என்னன்னா, அவருக்கு பதிப்பாளர் மூலமா அவருக்கு வந்து ராயல்ட்டியே வந்து வருஷத்துக்கு ஆளுக்கு ஒரு லட்சம் வருது. மொத்தமே ஆளுக்கு 1 லட்சம், 4 லட்சம் அப்போ வருது. இன்னும் வந்துட்டு இருக்கு பதிப்பாளர் மூலமா. அது தொடர்ந்து அது வந்து வருஷம் 4 லட்சம் வந்துட்டு இருக்கோம். அவங்க இப்போ கவர்மெண்ட் கொடுக்குறது எதுனா 20 லட்சம் தான் தராங்க. 20 லட்சம் கொடுத்தா என்ன அது அவருக்கு பிரயோஜனம்?
குறைஞ்சது 1 கோடி ரூபாய் அவருக்கு கொடுக்க தகும். இப்போ வீரமணி பெரியார் புக்கெல்லாம் நாட்டடிமை ஆக்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் நாட்டடிமை ஆக்கலையா அவரு? அதை வச்சு நான் அவர் இப்போ பஜனை பண்ணார் தவிர, அவர் சொந்த பதிப்பத்தை விருத்தி பிடிக்கினார் தவிர நாட்டடிமை ஆக்கினாரா பெரியார் புக்கு? அதுக்குதான் கொடுத்தது ஒரு 1 கோடி ரூபாய். ஆனால் பெரியார் நாட்டடிமை ஆக்கல. இன்னைக்கு பெரியார் புஸ்தகம் ஓடிட்டு இருக்குல்ல. அது மாதிரி கண்ணாசம் பதிப்போம், கண்ணாசம் நாட்டடிமை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கவர்மெண்ட்டே வந்து சொல்லிச்சு. ஆனால் கண்ணாசன் மகன் வந்து அது கொடுக்கல. ஏன்னா அது வந்து பணம் கொழிக்கிறப்ப ஒன்று பணம் கொட்டின்னு இருக்கு. அவருடைய எழுத்து, கண்ணாசனுடைய எழுத்துக்கள். அது மாதிரி ஜெயகாந்தனுக்கு கொட்டின்னு இருக்கு. குறைஞ்சது 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 50 லட்சமாவது கொடுக்கலாம். நான் இது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு முறையிடலாம் சொல்லிட்டு ஒரு முயற்சி இருக்கு. இப்போ முயற்சிகளான்னு சொல்லிட்டு நான் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ எழுத்தாளர்கிட்ட கையெழுத்து வாங்கி அது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அது நடக்குதான்னு பார்ப்போம். நம்ம தொடர்ந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய அந்த பயணத்தை குறித்து, உங்களுடைய அனுபவத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஐயா. கண்ணதாசனுக்கும் ஜெயகாந்தன் அவர்களுக்குமான அந்த இது எப்படி இருந்தது அந்த காலகட்டம்? அந்த வனவாசம் அவர் எழுதினப்ப ஜெயகாந்தனுடைய அந்த இது எப்படி இருந்தது? நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.